நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாங்கள் தேவனுக்குள் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். ஆமென். அது என்ன நற்கந்தம் என்பது? வாசனை. நாம் ஆலயத்திற்கோ அல்லது வெளியில் செல்லும் போதோ நல்ல விலை உயர்ந்த சென்ட் அடித்து போகணுமா? அல்லது வாசனை நல்ல அந்த பொருட்களை ஒரு நாள் அந்த வாசனை வீசும், அடுத்த நாள் நாம் சென்ட்டு அடிக்காவிட்டால் உடலின் வேர்வை மூலம் துர்நாற்றம் அடிக்குமே. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது நாம் பாவம் செய்யும்போது துர்நாற்றம் அடிக்கிறோம் என்கிறார். இந்த துர்நாற்றத்திலிருந்து தப்பிக்க வழிமுறைகள் குறித்து நாம் இன்று தியானிப்போம். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் முதலாவது வளர்ச்சி. வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, இது முதலாவது. அடுத்ததாக, கெட்டுப்போகிறவர்களுக்கு உங்கள் வாசனை வீசுவது எப்படி? பாவத்தில் ஜீவிக்கும் உங்கள் நண்பர்களோ அல்லது எதிரிகளோ கூட இருக்கலாம். அவர்களுக்கு கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷ சத்தியத்தின் மூலம் வழி நடத்துதல். உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் அவர்களுக்காக ஜெபித்தல் இரண்டாவதாக. மூன்றாவதாக, கிறிஸ்துவின் நற்கந்தம் ஜீவனை அளிக்கிறது. அது எப்படி? உங்கள் வாசனை மற்றவர்களுக்கு எதன் மூலம் வீச வேண்டுமா? முதலாவதாக, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி, நீங்கள் உலகிற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஒரு வெளிச்சம் இருக்கும் இடத்தில் இருள் மறைந்து போகிறது. இருட்டில் லைட்டு போட்டதும் இருள் மறைந்துவிடும். அதுபோல் நீங்களும் செல்லும் இடமெல்லாம் இருளில் நடப்பவர்கள், பாவத்தில் நடப்பவர்கள் வெளிச்சம் என்ற ஜீவனை உங்களிலிருந்து பெற வேண்டும். அடுத்ததாக, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று பழமொழி உண்டு. கிறிஸ்துவின் அன்பு உங்கள் மூலம் மற்றவர்களுக்கு வெளிப்பட வேண்டுமாம். சாட்சியம் ஜீவியம் உங்களுக்கு வேண்டும். அதாவது சண்டே மட்டும் கையில் பைபிள் வெள்ளை உடை அணிந்து ஏமாற்றுதல் கூடாது. நானும் கிறிஸ்தவன் என்று கிறிஸ்துமஸ் அன்று ஸ்டார் போட்டு காண்பித்தல் அல்ல. இதுபோன்று நடப்பவர்கள் யாவருமே ஒரு நாள் வாசனை வீசுவது போன்று வாசனை பொருட்கள் உங்கள் உடலில் அடிக்காவிடில் துர்நாற்றம் அடிப்பது போல இருக்கக்கூடாது. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள 3 இன்படி அனுதினமும் வாழ்தல் தேவன் எதிர்பார்க்கிற கிறிஸ்துவின் நற்கந்தமாகும். ஆமென். God bless you.